நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நான் கலைஞருடைய புள்ள இல்லையா? கையால் ஆகாதவங்க தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பாங்க. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? ஜமீன்தார் வரார். யோ ஜமீன்தார் வரார்ல, எந்திரிங்க. நெற்றி இல்லை நாளை இல்லை, எப்பவும் ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு உலகமே பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில அதுக்கு என்ன விடக்கோழி மாதிரி கொக்க இருக்கிற? ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. எங்க சொல்லு, முதல்ல அவர் பேசுங்க. கோல் நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள். யாரு தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இதை படி. கட்சி தொடங்குவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நான் இங்கும் இல்ல அங்கல்ல, நடுவில் இருக்கிறோம், பூனை மேல் மது மேல. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவர் கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இப்ப என்ன நிலைன்னா மெஜாரிட்டி இல்லாத ஒரு அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. 5 விளையாதது 50 விளையாது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி சொல்வார்கள். ஒரு பழமொழியே உண்டு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு 87 காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8. அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி 1. ஆக இந்த 107 நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி போட்டு ஆக இந்த 107 நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி போட்டு அதற்கு பிறகு talk about the issues of this election. Corruption is one of the issues last time. So what are you telling people this time? You are going and saying, yes, we made a mistake, or how are you handling the corruption issue? Development only. Development only. அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் எவர்களுக்கு மரியாதை காலங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் 2 முறை வருகிற போது ஒரு முறை ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னரை ஏற்றுட்டோம். அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. டேய் ஓட்டத்தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. மானங்கட்ட மடப்பயல, நீ மானிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாதா? கவர்னரை கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ. சமாளிப்போம். வருகிற போது ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது
அன்றைக்கு கொடியை முதலமைச்சர் தான் ஏற்றி வைக்க வேண்டும். அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு. படமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரியலூர் பகுதியை சார்ந்த மாணவி அனிதா முதலமைச்சருக்கு என்ன மரியாதை? என்ன இல்ல நான் அப்பல போற மரியாதை தர மாட்டாங்க. என்ன மரியாதை என்ன இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். குண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னு பாஜக சாட்டுது. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. குண்டு செட்டியா வந்து எம்ஜிஆருடைய பரம ரசிகன். அவர் சினிமா வந்துருச்சுன்னா ஸ்கூலை கட் பண்ணிட்டு நாங்க சினிமாக்கு போயிடுவோம். ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட். அந்த அளவிற்கு அவர் மீது நாங்க பற்று உள்ளவங்க. நடிக்காத அமைச்சர் வேலுமணி மீதான புகாரை யாரை வச்சு விசாரிக்கலாம்? கல்வித்துறை அமைச்சர் ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய புதிய டெண்டரை கோர அரசு தரப்பு வாதத்தை துரைசாமி வெளியிடப்பட்ட இந்த டெண்டரை உடனடியாக ரத்து பண்ணி உத்தரவு போட்டார். இந்த அமைச்சரவைய கிரிமினல் கேபினட் மியூசிக். திடீர்னு அதிமுகவிலேயே திடீர் உடைதான் சாய்தான் அப்பொழுது கோபாலு. அதனால நான் தங்க தமிழ்ச்செல்வனையும் கம்ம ராமகிருஷ்ணனையும் தன்னுடைய ஆட்சிக்கு 3 இலக்கணம் இருப்பதாக நம்முடைய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். 1 சமுதாய சீர்திருத்த தொண்டு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பல்லாயிரம் கோவில்களுக்கு திருப்பணிகள், நெம்மேலை கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதற்கெல்லாம் இந்த மாவட்டம் உங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடனாக இருக்கும். நீங்கள் சொல்கின்ற வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை கூறி தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும் பாடி தொலையும். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையடமே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தெண்டலே, பணியே, கனியே, பிரமாதம். கவிதை பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்பத விளக்கே என்று அழைத்து பாராட்டி புகழ்ந்து பேசினாரே. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசிய போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.